ஹாய் கம்பெனிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, சண்டே நம்ம பண்ண ஷாப்பிங்கும் ஒரு குட்டியாக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் 5 ரோட்ஸில் இருக்க டிமார்ட்க்கு தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப பெரிய ஷாப்பிங் கிடையாது, குட்டி ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த திங்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிஸ்கெட் பாக்கெட்ஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நிறைய இங்கே இருக்கிற இது செக்ஷன்ஸில் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அது எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸு, பாதாம் சாதும் ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி மாவு, ஆசீர்வாத் எல்லா கம்பெனிஸும் இது இருந்துச்சு, அதுவும் ஆஃபர்ஸில் தான் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். கொஞ்சமாக ஷாப் பண்ணியிருந்தேன் திங்ஸ் தான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் டிமார்ட்டில். இது வந்து மேகி, அது 2 பேக் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து மைதா மாவு, அப்புறம் பாதாம் 1/2 கிலோ. அப்புறம் இது வந்து பிஸ்தாஸ் அது இருக்கும்ல, அது ஒரு 100 கிராமோ 200 கிராமோ இருந்துச்சு, அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப ஆஃபர் நல்லா இருந்துச்சு. இதோடது என்ன ஆஃபர்னால், இதில் 3 பிளேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சைஸ் பிளேட்ஸ் தான் 3 பிளேட்ஸ். அப்புறம் இந்த 3 பொரியல் கப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு இதை பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 199 தான். நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சதுனால நான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நல்லா ஆஃபர்னு தெரிஞ்சால் கமெண்டில் கீழே சொல்லுங்கள். இது வந்து கேஷ்யூஸ், முந்திரி பருப்பு, அதுவும் ஒரு 1/2 கிலோ அதுவும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு அது வாங்கிட்டு, ரஸ்க் என்னோடய ஃபேவரட் ரஸ்க் அது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இதுவும் ஒரு இவ்வளோ 1/2 கேஜின்னு தான் நினைக்கிறேன், அதுவும் வாங்கிட்டு, கம்ஃபர்ட் பாட்டில் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 5 கேஜி ஆசீர்வாத் ஆட்டா, சப்பாத்தி யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கோதுமை மாவு. என்னோடய ஃபேவரட் இது தான் ஆசீர்வாத், அதனால் இது வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் தான், ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தோம். இவ்வளோ தான் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜ். நம்ம குட்டியாக இப்போ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஐஸ் க்யூப் ட்ரே. இதில் வந்து எப்பயும் போல் நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சுல, அதனால் ஜூஸ் ஏதாவது பண்ணாலும் அதிலேயே ஊற்றி வச்சு நாம் வச்சுப்போம். அது எங்களுக்கு பழக்கம். உங்களுக்கும் அது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மில்க் ட்ரே, அதே மாதிரி மில்க், அது கர்டு அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு கீழே இருக்க ட்ரே என்னன்னு நம்ம அப்படின்னு பார்ப்போம். ஒன்றுன்னா இதில் வந்து பால் இருக்குது, அதாவது காய்ச்சி வச்சுருக்க பால் மீதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சமங்கி பூ மீதி இருந்துச்சு, கோவிலுக்கு பண்டிகை வந்தது மீதி. இது வந்து பீட்ரூட், என்னோடய வெஜிடபிள்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பீட்ரூட், கேரட் தான். அதே மாதிரி இப்போ பீட்ரூட் இருக்குது, எப்போவுமே இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் இது கோவிலில் கொடுத்த எலுமிச்சை பழம் பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து முள்ளங்கி அதுவும் இருக்குது. இது வந்து ஐ திங்க் இது வந்து கேர்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேர்டு வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வீட்டிலே செஞ்சுப்போம். பால் இது பண்ணி துவையல் வச்சு, அந்த மாதிரி தான் துவையல் வச்சு நான் தயிர் வச்சுருக்கேன், தயிர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் நேற்று இது வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். சண்டே டிமார்ட் போயிட்டு அப்புறம் மார்க்கெட் போயிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் இது கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ட்ரேயில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வந்து எல்லாமே கொஞ்சம் கவரில் இருக்க மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி அது கொஞ்சம் அன்ஹெல்தி தான். இது அமேசானில் ஃப்ரிட்ஜுக்காக நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஆன் த வே, அது வந்தோன்னே நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் டேயில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக புதினா, மல்லி அது ரெண்டுமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து மல்லி போட்டு, அந்த மல்லிக்கு அடியிலேயே நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் மல்லி வைக்கணும். மல்லி கொத்தமல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. அது மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு புதினா போட்டுட்டு டிஷ்யூ போட்டு அது மேலேயே டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். 1 வீக் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீரை. வீக்லி நம்ம ட்வைஸ் எப்பவுமே கீரை சமைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு மணத்தக்காளி கீரை கிடச்சிது. அது வந்து பிச்சு வச்சுருக்கேன் சமையலுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு சாமந்தி பூ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எப்போவுமே லெமன் ஸ்டாக் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். சில ரைஸு ஜூஸ் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா, மீதி இருக்க இஞ்சி அது இருக்குன்னு நினைக்கிறேன். இஞ்சி மல்லி இலை கொஞ்சம் புழுவி வச்சுருந்தது அது இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாம் கவரில் இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க. ஆனால் இது வந்து கேரட்டு பீன்ஸ் அது இருக்குது. இதில் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு. நேற்று வந்து இது நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எக் ட்ரேயில் தானே எக் இருக்கும், இதில் எப்படி எக் இருக்குன்னு. ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ் வந்து வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி தான். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எக்கு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவேன். அது என்னோட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு இதுதான் இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கீரை இருக்க ட்ரையில் என்ன இருக்குது அப்படின்னா பாகற்காய் கொஞ்சம் இருந்தது, போன வாரம் வாங்கினது, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரைஸ் சாதம். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஃபுட்ஸு வந்து வச்சு யூஸ் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அவ்வளோவா ஃபுட்ஸு பழைய சாதம் குழம்பு ரசம் அது எதுவுமே வைக்க மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக தான் வச்சுருக்கேன். அதுவும் இது டாக்ஸ், எங்கள் வீட்டில் டாக் இருக்குது, அதுக்காக நான் எமர்ஜென்சிக்காக மட்டும் கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது இஞ்சி லெமன் இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே இஞ்சி இருக்குது, ஜிஞ்சர். இது வந்து என்ன பாக்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் அப்புறம் பிஸ்தாஸ் அது கொஞ்சம் இருக்குது இந்த பாக்ஸில். ஓகே வாங்க, அடுத்தது நான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும், இது வந்து தக்காளி ட்ரேஸ் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக இது தக்காளி ட்ரே அப்படின்னா தக்காளிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய திங்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். பாருங்கள், தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம்ல தேங்காய், அந்த மாதிரி இதுவும் இருக்கும். அப்புறம் முட்டைக்கோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வாழைக்காய் இருக்கும். பஜ்ஜிக்காக 2 வாங்கியிருந்தேன், அது இருக்குது. அதுக்கப்புறம் சுரைக்காய், அதில் ஒரு சுரைக்காயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த ட்ரே. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஓப்பன் ஃப்ரிட்ஜோட ஓப்பன் சைடு டோர் சைடு காமிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற சைடு ஓப்பன் பண்ணிட்டு டோர் பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மசாலா செக்ஷன்ஸ். இதில் வந்து நிறைய மசாலா பொடிஸ் இருக்கும். அதாவது சில்லி பவுடர், அப்புறம் கொழுக்கட்டை மாவு, இது அப்புறம் டால்டாஸ், மீன் சில்லி பவுடர், ரசப்பொடி, கொத்தமல்லி பவுடர், அப்புறம் கரம் மசால், அதுக்கப்புறம் சிக்கன் மசால், அந்த மாதிரிலாம் இருக்குது. பஜ்ஜி மாவு பவுடர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ப்ரூ காஃபி பவுடர் அது இருக்குது. அப்புறம் சிக்கன் மசாலா அது இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல மாவு பேக்கில் இது வந்து டப்பாவில் கொட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போ தான் கொட்டி வைக்கணும். பாருங்கள், இது கடலை மாவு தான். அதுக்கப்புறம் மேலே இருக்க ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கடலை மாவு. இது டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். இது இதுக்கு நீங்கள் கேட்பீங்க எதுக்குன்னா அது ஃபேஸ் பேக்குக்காக. இது வந்து பைத்த மாவுன்னு சொல்லுவாங்களா, பச்சை பயிறு
அதுவும் அரிசி மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டுமே ஃபேஸ் பேக்குக்காக. இது வந்து சர்க்கரை வந்து ஃப்ரிட்ஜில் ஏன் வச்சுருக்குங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இது வந்து ஒரு ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக. இப்போ நம்ம ஜூஸ் போடுறோம், பால் குடிக்கணும், ஆசைப்படுறோம் அப்படின்னா அங்கே கிச்சன் போயிட்டுருக்க முடியாதுல்ல, அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து வெந்தய பொடி. அடுத்தது இது வந்து இட்லி பொடி. இது எல்லாமே ஹோம்மேட், வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டீத்தூள். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி அது வந்து சில்வர் டப்பாவில் இருக்குது, எடுத்து காமிக்கிறேன். இது வந்து மை ஃபேவரட். நான் குடிக்கிற காஃபி இதுதான், ஃபில்டர் காஃபி பவுடர் இருக்குல்ல, அது ஸ்ரீரங்கமில் வாங்கினது, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி வறுத்து அரைச்சி வச்சுருக்காது. அப்புறம் இது வந்து சீரகத்தூள், அது காலி ஆகிடுச்சு, ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதோட ரேக்கில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே இது வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, கிறிஸ்மஸ்க்காக போடுவோம்ல அந்த இது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கீ டப்பாஸ். இது காலியாக எங்கள் வீட்டுக்கு உடனே வாங்கிடுவோம். நெய் டப்பா 2 நெய் வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காது. இது வந்து பாதாம் பவுடர், ஜஸ்ட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குழந்தை குடிக்கிறதுக்காக, அவ்வளோதான். என்னோடய ஃபேவரட் பாதாம் பவுடர். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம். ரீசெண்டாக இப்போ பழனி போயிருந்தோம், அதனால இது பஞ்சாமிர்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் எம்டி பேப்பர்ஸ் தான், கவர்ஸ். நம்ம இப்போ அவசரமாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளில தேட முடியாது, அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் எப்பவுமே வச்சுருவோம். அதுதான் ஜஸ்ட் எம்டி பேப்பர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னா சுக்குத்தூள், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, லைட்டாக ரவை அந்த மாதிரி, அது மாதிரி இருக்கும். அப்புறம் எள் இருக்கும், ஓமம் இருக்கும். ஜஸ்ட்டு நான் அப்படியே மேலாக காமிச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணலை. அந்த டிஃபன் பாக்ஸில் அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரே பாருங்கள், ஜஸ்ட்டு மெடிக்கல் யூஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன். இதில் வந்து நம்ம கற்கண்டு வச்சுருப்போம், சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக, அப்பப்போ வைக்கிறதுக்காக கற்கண்டு அந்த டப்பாவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பூன்ஸ். எனக்கு ஸ்பூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் சில்வர்ஸு பிளாஸ்டிக்ஸ்னு எங்கே பார்த்தாலும் ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே ஸ்பூன்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 நெய் டப்பா இருக்குது. அது என்ன இது என்ன நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு அந்த கடையில் வாங்குற நெய். இது வந்து ரியலாக செஞ்ச நெய். இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்வோம்ல, அதுக்கு பாயாசத்துக்கு அந்த மாதிரி திராட்சை முந்திரி பருப்பு பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிறது ஒன்லி சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்றதுக்காக. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், மீதி பாதாம் அந்த மாதிரி அக்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஜஸ்ட்டு சால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் அது இருக்குது. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நான் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பெரிய பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் அப்படின்னு நான் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த காம்பை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 கத்தி எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த நைஃப் வந்து நம்ம லெமன் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கணும், லெமன் இருக்கும்னா அதுக்காக அந்த நைஃப் இருக்குது. இது வந்து லெமன், என்ன காஞ்ச லெமனாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து பாத்திரம்லாம் விளக்குவோம்ல, பித்தளை, அது விளக்குறதுக்காக யூஸ் ஆகும், தூக்கி போட வேண்டாம். இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஏலச்சி, அதாவது ஏலக்காய், இங்கிலீஷில் காடமாம் அப்படின்னு சொல்லலாம். ஏலக்காய் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். அதாவது டெய்லி மார்னிங் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டா உடம்புக்கும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏலக்காய் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கேயும் நிறைய ஸ்பூன்ஸ் இருக்குது, 2-3 ஸ்பூன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு டோர். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ரிட்ஜு டூர் காமிச்சிருக்கேன். இது வந்து மெயின் பார்ட். இது வந்து இதில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அமேசானில் ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் திங்ஸ் நிறைய இருக்கும்,
அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பா.